இதான் காலை ஃபுட்டு, மார்னிங் ஃபுட்டு. இதில் என்ன இருக்குன்னா நியூட்ரிஷன் இருக்குது, நிறைய விட்டமின் அந்த மாதிரி இருக்குது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம பாடியில் வந்து மெயினாக வந்து எல்லாருமே செக் பண்ணக்கூடியது பிஎம்ஐ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும், ஃபேட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எப்போனாலும் ஹெல்த் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஃபேட் எப்படி பார்க்கணும்னா அது மிஷினில் இருக்குது, அதில் பார்க்கலாம். பிஎம்ஐ எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி ஹைட் எவ்வளோ இருக்கும், ஹைட்டு எவ்வளோ மீட்டர், 1.7 வச்சுக்கோங்க. 1.7 × 1.7 போட்டோம்னா உங்களுக்கு 2.8 இந்த மாதிரி வரும். அப்போ வெயிட்டு டிவைடு இந்த 2.8 போட்டிங்கன்னா எவ்வளோ பிஎம்ஐ இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த பிஎம்ஐ வந்து நமக்கு பிலோ 25 இருந்துச்சுன்னா ஒரு 19 to 25 இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக இருக்கணும். அதான் அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஹெல்த் ப்ராப்ளம் நிறையா இருக்கணும். அதே மாதிரி ஃபேட்டு நம்ம செக் பண்ணணும். ஃபேட் வந்து ஜென்ஸுக்கு வந்து இது இருக்கும், ஒரு 10க்கு மேலே இருக்கும், 20, ஒரு 15 ரேஞ்ச், 15, 16, 18 வரைக்கும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம், கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம லேடிஸ் வந்து 25 to 27 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி கூட நம்ம ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு புக்கு படிக்கிறேன், பணம் சார்ந்த உளவியல். அது வந்து தமிழில் தான் படிக்கிறேன். நான் வந்து இங்கிலீஷ்லாம் அந்தளவுக்கு எனக்கு புரியாது. ஏன்னா நம்ம தமிழில் இருக்கனால தமிழ் மொழி தான் அந்த உள்ள உணர்வுக்குள்ளே உள்ளே போகும் அந்த விஷயம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது நீங்கள் உங்களுக்கு எதாவது கமெண்ட் பண்ணலாம் கீழே. ஏதாவது இந்த நியூட்ரிஷன் சம்மந்தமாக, பிஎம்ஐ, ஃபேட்டு இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது வெளியில் குறைக்க முடியுமான்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா மேலே இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். டெய்லி உங்களுக்காக ஈவினிங் 7 to 8 மணி வரைக்கும் இதுக்கான செக்ஷன் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னு ஷேர் பண்ணலாம்.